எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல ஐயா நான் பண்ண வேண்டிய எல்லா ஒர்க்கையும் பண்ணி முடிச்சிட்டேன். அருமையான ஸ்பீச். இந்த கிளாசிபிக்கல் பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்னா ஷைன் பண்ண முடியாது அப்படிங்கிறது அதிலே தெரியுது. ஓஷோவையும் புத்தி சத்தியம் அவ்வளவு அருமையா சொல்லியிருந்தாரு. மனமே மனிதனின் திறவுகோல். Mind is a key for human. Different approaches practice பண்ணிருக்காங்க. என்னென்ன அப்ரோச் அப்படின்னா அந்த காலத்துல இருந்து பண்றதுல இருந்து அடிமேனின் அப்ரோச், போனிவாசன் அப்ரோச் இருக்கு. இப்போ அதுக்கு சங்கரன் அப்ரோச், மேலபட்டிக் அப்ரோச், விஜய் அப்ரோச், எல்லா அப்ரோச்சும் இருந்தாலும் எல்லா அப்ரோச் பண்றதுக்கும் ரிசல்ட் இருக்கு. எப்படி ரிசல்ட் இருக்கு? ஏதாவது கொடுங்க. சிங்கிள் மெடிசன் தான் கொடுக்குறாங்க. எல்லா ப்ரோசஸும் பண்றாங்க. எல்லாருக்கும் ரிசல்ட் தான் இருக்கு. விஜய் கொடுக்குறாரு, அப்புறம் அதே மெடிசன் தான் கொடுக்குறாரு. வேற இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு அவங்களுக்கு கரெக்டா சிலிண்டர் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு மெடிசனோட ஆக்ஷன் இருக்கு. இப்ப பார்சலா கொடுக்குறாங்க அப்படின்னா பார்சல் இருக்கு. பார்சலா இருக்கு அப்படின்னா என்னது? முழுமைங்கிறது ஒரு பார்சல் தானே. பார்சல் இல்லைன்னா முழுமை இல்லை. இப்ப அந்த பார்சல் கவர் பண்ணிட்டீங்கன்னா முழுமை ஆட்டோமேட்டிக் கவர் ஆயிடும். ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல சொன்னாங்கல்ல, பார்சல் ஒரு வட்டம் எடுத்தீங்கன்னா ஒரு காப்பை வச்சு அந்த வட்டத்தை அடைய முடிய முடியும். அப்ப அந்த பார்சலை கரெக்டா பிடிச்சிட்டீங்கன்னா அந்த முழுமையை வட்டம் வரைய முடியல. அப்படி ஏன் பார்சல் சொல்லிருந்தாங்க? ஒரு 6 மாசம் ஒரு கேக்குது. அதுக்கப்புறம் நீங்க என்னதான் அந்த பொட்டன்சியல் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா கேட்கவே இல்லை. இப்ப என்ன மிஸ் ஆகும்? தக்காளி வச்சிருக்கீங்களா? எல்லா பேஷண்டும் பொப்புலேஷன் தப்போட இருக்காங்க. வர பேஷண்ட் எல்லாமே பொப்புலேஷன் தப்பு சொல்றாங்களா? எல்லா பேஷண்டும் பொப்புலேஷன் தப்பு சொல்றாங்களா? பீக் வர சொல்றாங்களா? பீக் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்றாங்களா? ஒண்ணுமே இல்லை. எக்ஸ்பிரஸ் பண்றா நமக்கு புரியல. எல்லாமே ஒர்க் ஆகுது. டிஃபரன்ஸ் பார்த்து சிம்லியமா ஒர்க் ஆகும். பார்ஷியல் சிம்லியம்னா 3 மாசம் ஒர்க் ஆகும், இல்ல 2 மாசம் ஒர்க் ஆகும், இல்ல ஒரு வாரம் கேட்கும், அதுக்கப்புறம் கேட்காது. மறுபடியும் ரீகேஸ் டெக் பண்ணணும், அதுக்கப்புறம் மருந்து மாறும். ஆனா எதுவும் தப்பு அப்படின்னு கிடையாது. பிரின்சிபல் படி தான் பண்றோம், சிங்கிள் மெடிசன் தான் கொடுக்கணும். ரிப்பிட்டேஷன் பேஷண்ட் அந்த மாதிரி பண்றோம். பட் எப்படி அந்த கேஸ் அனலைஸ் பண்றோம்? எல்லாருமே சொன்னாங்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் செக்ஷன் எல்லாத்தையும் முடிச்சா கரெக்டா இருக்கும். எது எதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஃபர்ஸ்ட் செக்ஷனோட பிராக்டிகல் அப்ரோச், நான் பண்ற அப்ரோச் அதை மட்டும் சொல்றேன். தப்பா இருக்கலாம், ரைட்டா இருக்கலாம், நீங்க பண்ணி பாருங்க. அவங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருக்கு சொல்லுங்க. இருநூத்தி 211 பொசிஷன் ஐயா. எல்லா பொசிஷனையும் மைண்ட் செக்ஷன்ல உள்ள பொசிஷன் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. பரவாயில்லை, திரும்பவும் சொல்லலாம். அவருடைய பொசிஷன் இது ஒரு ஸ்டேட் ஆஃப் டிஸ்போஷன் ஆஃப் தி பேஷண்ட் often chiefly determine the homogeneity. ஸ்டேட் ஆஃப் டிஸ்போஷன். டிஸ்போஷன் என்னங்க? சுபாவம், குணங்கள். ஸ்டேட் என்னங்க? அது மாறுமா? மாறும், கண்டிப்பா மாறும். சூழ்நிலைக்கு ஏற்ற மாறும். அகசூழலுக்கு மட்டுமா மாறும், சூழ்நிலைக்கும் மாறும். அப்ப அது எதுவும் நிரந்தரம் கிடையாது. நேற்று ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், இன்னைக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். நேற்று ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுங்கிறத இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்களா? இன்னைக்குள்ள ஸ்ட்ரெஸ் தான் இருக்குமா?
எதுவும் எடுக்கலாம். அவன் எது சொல்றானோ அதை எடுத்தா போதும். அவன் பாஸ்ட் சொன்னா பாஸ்ட்ல போகும், பிரசன்ட் சொன்னா பிரசன்ட்ல போகும். சொல்லாத டெக்னிக் நான் ஆக்சுவலா சொல்றேன். எப்படி சொல்லாத நீங்களே சொல்லுங்க. நீங்க ஒரு நீங்களே ஒரு பேஷண்ட் உட்காருங்க, கேட்கிறேன் எப்படி சொல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது வந்து நமக்கு எடுக்கிறதுல தான் இருக்கும். அவன் சொல்லிட்டு தான் இருக்கான், அவன் வளர்ந்துட்டு தான் இருக்கான், நமக்கு புரிஞ்சது இல்லை. இன்னும் மேலும் சொல்லணும்னா சொல்லுவோம், அவசர சொன்ன கடுப்பாகும். அப்ப வந்து never conceal, accurately observing decision, never mind system never conceal. இப்போ மைண்ட் சிஸ்டத்தை வந்து மைண்ட் ஸ்டேட் மைண்ட் சிஸ்டம் ரெண்டு இருக்கு நான் சொல்றேன். கரெக்டான முறையா அப்சர்வ் பண்ற டிசிஷன் வந்து அது எழுதுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது எப்படி முறையா அப்சர்வ் பண்றது? எப்படி சார்? 5 சென்சஸ். அது எப்படி வந்து accurately observing decision போகுது, மைண்ட் சிம்டம் ஆர் ஸ்டேட் எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ வந்து சொல்லணும்னா நம்ம சொல்லுங்க, சொல்லணும் எழுத முடியாது. சொல்றோம், அவன் சொல்றோம் நமக்கு புரிஞ்சுக்க தெரியல, மேலும் சொல்லணும்னு சொல்றோம் அவங்க நம்ம வந்து நமக்கு புரிஞ்சுக்க தெரியல, நம்ம மிஸ் பண்றோம். அதுதான் மெயின். அது எப்படி அதை வந்து எப்படி கேட்ச் பண்றது, எப்படி மிஸ் பண்ணாம இருக்கிறது, அந்த பிராக்டிகல் செக்ஷன் மட்டும் தான். அப்புறம் 214 the key is not possible. எப்ப அப்படின்னா சேஞ்ச் இந்த ஸ்டேட் ஆஃப் டிஸ்போசிஷனை எடுக்கலன்னா, ஸ்டேட் ஆஃப் டிஸ்போசிஷனை நீங்க டச் பண்ணலன்னா ஹோமியோபதிக்கலி க்யூர் பண்ண முடியாது. சரி சார், மென்டல் ஸ்டேட்னா என்ன, மென்டல் சிம்டம் என்ன? ரெண்டு இருக்காங்க. மென்டல் ஸ்டேட்னா என்ன சார், மென்டல் சிம்டம் என்ன? அது கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னாலே மனதுக்கு எப்படி நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ரெண்டு வந்து ஒண்ணுதானா? எப்படி சார், எப்படி வருது? எல்லாமே குவாலிட்டி தான் சார். ஸ்டேட்டும் ஒரு குவாலிட்டி, சிம்டமும் ஒரு குவாலிட்டி. நிலையில மாறுங்க சார், மாறுமா? மாறுது. மொடாலிட்டி எப்படி இல்ல, மாறுது. மென்டல் ஸ்டேட் வந்து கண்டிப்பா மாறும். ஆல்டர்டு மைண்ட் என்ன சார்? மாறுபட்ட மனநிலை, இயல்புத்தன்மையிலிருந்து மாறுபட்ட மனநிலை. ஏன் சார் ஈஸி? ஃபியூச்சர் பத்தி கேட்கற விஷயம் பிரசன்ட் பத்தி கேட்கறீங்க. நான் சொல்றாங்க பேசுறாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அவன் சொல்றாங்க ஆந்திர அர்த்தம், ஆந்திர என்ன கிடைக்குது அதானே அர்த்தம். அதுக்கப்புறம் தப்பு. பட் என்ன ஆந்திர என்ன கிடைக்குது, என்ன சிம்டம், சாலிட் சிம்டம் கிடைக்குது. அது அந்த அளவு முக்கியம் கொடுக்குறீங்க. மென்டல் சிம்டம் என்னது? டென்டேஷன், மெமரி, எமோஷன், இன்டெலெக்ட், ஃபீலிங். அவரோட சுபாவத்தை பத்தி சொல்லணும், அவரோட கேரக்டர் பத்தி சொல்லணும். இதே நம்ம சொல்லணும். இதெல்லாம் மைண்ட் சிம்டம் கேட்டீங்கன்னா எப்படி தெரியும்? உங்களோட நேச்சர் பத்தி சொல்லணும். கேட்கறாங்க அதெல்லாம் மட்டும் எப்படி பாருங்க, நல்லா இருக்கு சொல்றாங்க. உங்களுடைய நேச்சர் சொல்லி வீட்டுல எப்படி இருக்க, பக்கத்துல இருக்கும், போறதான் இருக்கும். இதுதான் எதார்த்தம். இதான் நம்ம கேஸ்ல பாத்துட்டு இருக்கோம். அப்ப
அப்ப என்ன சார் மிஸ் ஆகுது? உங்களோட இன்பார்ட் நேச்சர் சொல்லுங்க. வீட்டுல எப்படி இருக்கா, வெளியில எப்படி இருக்கா, சரௌண்டிங் கொஸ்ட் பார்த்து இருக்கீங்க சொல்லுவோம். 10ல வந்து ஒரு 2 கேஸ் 3 கேஸ் சொல்லுவோம். 4வது கேஸ் இதுக்காக 1 கேஸ் வந்தது மனநலவு மனக்கட்டு நாட்டங்கள் கேள்வி இருக்குது. மென்டல் ஸ்டேட் ஃபீலிங் எமோஷன் பிஹேவியர் ஆன் த ஸ்பாட்ல. மென்டல் ஸ்டேட் அப்படின்னா ஆன் த ஸ்பாட்ல என்ன எக்ஸ்பிரஷன் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா மோர் சாலிடா இருக்கும், அக்யூரேட்டா இருக்கும். அதை நம்ம மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பாஸ்ட் போட்டு ஓடிட்டு இருக்குது, பாஸ்ட்ல என்ன அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீலிங் இருக்கு இருக்குது, ப்ரெசண்ட்டை கரெக்டா புடிச்சிட்டோம் அப்படின்னா அதுல அவங்களோட சாலிடான எமோஷன் அவங்களுடைய டிசிஷன்ஸ் எல்லாமே வந்து பர்டிகுலர் டிசீஸ்ல அவருடைய மனநிலை மாறுதல் நோய்க்கு தகுந்த மாதிரி மனநிலை மாறுதல். பல்செட்ல நக்சோலியோட மாறுறாங்க, பல்சோடையா இருக்கான். அவரோட அக்யூட் ஸ்டேட்ல டிசீஸ் ஸ்டேட்ல நக்ஸாவோட இருக்கலாம், ஸ்டாட்டியோட இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்ப எது சார் வந்து அப்போதைக்கு வந்து சாலிய சுத்தமா எடுத்துட்டீங்களா இல்ல வந்து பாஸ் எடுத்துட்டீங்களா? முக்கியம். அவன் என்ன சொல்றானோ அதை எடுத்து, அவன் பாஸ்ட பத்தி பேசினானா பாஸ்ட பத்தி பேசுவாங்க, பிரசன்ட் பத்தி அவன் பிரசன்ட் பண்றாங்க அதை எடுத்துக்காங்க. எதா இருக்கும் the beginning practice was 6 years ஒரு கேஸ் என்ன chronic nasal polyp. அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 டைம் ஆபரேட் பண்ணாங்க. 2 டைம் ஆபரேட் பண்ணதுக்கு பிறகு ஒண்ணுமே செய்ய வந்து திரும்ப வந்து ரெக்கண்ட் ஆனாலும் டெய்லி வந்து நேசல் டிராப்ஸ் ஸ்டிராய்டு நேசல் டிராப்ஸ் போட்டாலும் தெரியும். இதான் கண்டினியூ கரெக்டா இருக்கா? இதான் கண்டிஷனோட நம்ம தான் அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷம் நம்ம கொடுக்க முடியும். என்ன சொல்றாரு அப்படின்னா வின்டர் சீசன்ல ஒரு மற்ற டைம்ல சம்மர்ல எல்லாம் நல்லா இருக்கும், வின்டர்ல கண்டிப்பா வரும், வின்டரை விட ரெய்னி சீசன்ல கண்டிப்பா வரும். என்ன சொல்றாருன்னா நல்லா நல்லா இருந்துகிட்டே இருக்கும், திடீர்னு 4 பக்கமும் மேகம் அப்படியே சூழ்ந்துச்சுன்னா இமீடியட்டா பிளாக் ஆகும். இதான் சொன்ன சிம்டம், அப்போதைக்கு சொன்ன சிம்டம். என்ன சார் பண்ணுவீங்களா சார்? ரோடோடென்ட்ரான் கொடுக்கலாம், அது போதுமா சார்? அந்த சிம்டம் போதுமா? 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு ரோடோடென்ட்ரான் தெரியும், நமக்கு தெரிஞ்சது பாஸ்பரஸ். சடன் சேஞ்ச் ஆஃப் கிளைமேட் பார்க்கறதுக்கு மேலே இங்கேயும் பார்த்தோமா நம்மளா ஒரு ஃபிக்ஸ் பண்ணி சரி லீனா இருக்கான், சரி பாஸ்பரஸ் போட்டுருவோம். பாஸ்பரஸ் தேட்டி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். இதுல அந்த சடன் சேஞ்ச் ஆஃப் கிளைமேட் மட்டும் அழகா கட்டம் கட்டி அப்படியே அது இல்ல. மறுபடியும் 200 ஒண்ணு அப்படியேதான் இருக்கு. ஆனா வருவான், ஏன்னா அதை கட்டம் கட்டி தூக்கிட்டு முதல்ல சடன் சேஞ்ச் ஆஃப் கிளைமேட் போச்சு. அப்ப ஒரு டைம் வந்துடும், சரி நம்மகிட்ட போக மாட்டான். ஒரு கிளைமேட் முடிச்சு ஒரு 1 வருவோம், சரி அடுத்த வின்டர் போய் பாத்துக்கணும். அடுத்த வின்டர் போய் வெயில் வந்தாலும் பிரச்சனை இல்லை, அதே மூக்கரசு நேஷனல் டிராப்ஸ் அதே வெயில். சரி என்ன மறுபடியும் நமக்கு வந்துச்சு, சரி என்ன பண்றது அப்படின்ட்டு மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா செவ்வி வெயில் அடிச்சு ஊத்துனா அப்ப அடங்கி சார் அந்த இது முத கட்டம் கட்டி அந்த லேயர் பீச் அடுத்த லேயர் இது வேற ஒண்ணுமே கேட்கல, அவன் சொன்னதே எடுத்துக்கிட்டான். அவ்வளவுதான், அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டான். அவ்வளவுதான். அப்படி இந்த 6 வருஷத்துக்கு தெரிஞ்சுட்டாங்க, தெரிஞ்சு வச்சு கொடுப்பாங்க. ஒரு கருவிதான் கலந்தாலும் கொடுக்கலாம். செவ்வி நேசல் பால் என்ன கிடைக்குது? போரில் ஒரு 60 கிடைக்குது. அருமையான கிடைக்குது போருக்கு. Lemma main act on the nostrils
அக்ரவேஷன் பை ஹெவி ரெயின். அருமையான சொல்லிட்டான். சரி, கேரக்டரிஸ்டிக் சொல்லிட்டாங்க, எனக்கு தெரிஞ்ச கேரக்டரிஸ்டிக். சரி சரி, கட்ட கட்டி வச்சு இது போதும். என்ன மேலும் இல்லை ஆரம்பித்து டெய்லி டேஸ் போதும். சூப்பர் சூப்பர் ரிசல்ட், அருமையான ரிசல்ட். என்ன மேலும் கஷ்டம் என்ன முதல் மருத்துவ என்ன கேட்டு வாங்கி மருந்து டொனேஷன் போட்டு டெய்லி டேஸ் காலைல மதியம் நைட்டு சாரி காலைல காலைல டெய்லி முதல் ஒரு வாரம் சூப்பர். ஒரு வாரம் மருத்துவ மருந்து எடுத்து அடித்தாங்க. ஒரு வாரம் ஒரு சூப்பர். அதுக்கப்புறம் அப்படியேதான் இருக்கு, இன்னும் மோசமா போயிட்டாங்க. Act on the nostrils, aggravated heavy. சரி மறுபடியும் சரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெப்தா போகும். உங்களோட நேச்சர் பத்தி சொல்லுங்க. நேச்சர் பிரச்சனை இதுக்கு விடுங்க, மறுபடியும் அதுவும் இல்ல சார். ஹோமியோபதி பேசிட்டீங்களா, உங்களோட மனநிலையை நீங்க சொல்லுங்க. பிளஸ் உங்களோட பிசிக்கல் சிம்டம் சொல்லுங்க. இதுக்கு வேல்யூ இருக்கும். கரெக்டா உங்களை சரி பண்ணணும்னா இப்படிதான் செய்யணும். நல்லா ஒன்றையும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த கேள்வி கேட்ட மாதிரி இருப்பானா மறுபடியும் அடுத்த அடுத்த இதுல இருந்தான். ஏன்னா நம்ம ரெண்டு கொஞ்சம் ஒரு கான்சென்ட் ரிலீஃப் கொடுத்துருக்கோம். அடுத்த வச்சுக்கலாம் கொஞ்சம் தூங்கி வந்திருப்பான். சரி ஏதோ டாக்டர் கேட்கிறாரு, சரி சொல்லுவோம். மைண்ட் செட் பண்ண கேட்கிறாரு, சரி செஞ்சுதான் பார்ப்போம். சரி என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றேன். ஒன்னும் பர்மனன்ட் ஜாப்லாம் கிடையாது, ஒரு டெம்பரரி ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஜாப் கிடைக்கல. சரி சார் என்ன பிரச்சனை? ஜாப்ல என்ன பிரச்சனை? ஜாப்ல பர்மனன்ட் ஜாப் கிடைக்கல சார், ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங். சரி இல்ல இன்செக்யூரிட்டி ஃபீல் என்ன? அப்போ சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ ஃபேமிலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? சரி சார் உங்களோட நேச்சர் பத்தி சொல்லுங்க. போன வாட்டி போன வருஷம் வந்து சொல்லணும், நான் சொல்ல வரேன். சொல்லுங்க. நான் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கேன், வேலை எல்லாம் கரெக்டா இருக்கும். என்னோட வேலை நான் கரெக்டா செய்வேன். எனக்கு கொடுத்த வேலையை நான் கரெக்டா செஞ்சிருக்கேன் சார். சரி என்ன உண்டான ஒரு தனித்துவமான விஷயம் சொல்லு. அவ்வளவுதான். முதல் 2 நேரம் ஓடி அடுத்த நாள் இதுக்கு என்னால மருந்து கொடுத்தல நாளைக்கு அப்படின்னு அனுப்பிச்சு. அதுக்கு மறுபடியும் உங்களுக்கு எல்லாம் மறந்துட்டேன். யாராவது இப்ப சேலஞ்ச் பண்ணாங்கன்னா அதை செஞ்சு காப்பாங்க. சேலஞ்ச் பண்ணி செஞ்சு வேணும். என்ன சேலஞ்ச் பண்ண செஞ்சு வேணும்? இப்ப காலைல நீங்க செஞ்சு காக்க வேண்டாம். உங்களால கேட்க முடியுமா? பேச்சு காட்டுறேன் இருக்கிறதா இல்லையா? பேச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பண்ண டீச்சர் ஜாப் ஜாப் வந்துருக்கு, ஒரு கம்பெனி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. வரும்போது ஜாப் எனக்கு கிடைக்கும், நான் அதை சாதிச்சு காட்டுறேன். கண்டிப்பா பண்ணி காட்டுறேன். அப்ப ஏதோ ஒரு விஷயம் எனக்கு அப்படி தெரிஞ்சுது. ஒரு பத்தாலஜி ஒரு காலத்துக்கு சுத்தம் ஒரு நமக்கு தெரிஞ்ச வச்சுட்டோம் அப்படின்னா பத்தாது. கேஸ் வந்து டாக்டர் தான் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன சார் அது என்ன வச்சிருக்கு மனநிலையில அவரோட மனநிலை என்ன வச்சிருக்கு? ஒரு சேலஞ்சிங் ஜாப்லையும் சேலஞ்சிங் பர்சனாலிட்டி, ஸ்போர்ட்ஸ்லையும் சேலஞ்சிங் பர்சனாலிட்டி. எதுவும் சொல்றாங்க முடியாது அப்படின்னா அதுதான் முடிச்சுக்கிறேன். ஏதோ ஒரு டெஸ்ட் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா அங்கே முடிச்சுட்டாங்க. இதுதான் அவருடைய பேசிக் நேச்சர் ஆனது. சரி இது கேஸ் வந்து கேஸ் முடிஞ்சு சார் என்ன எப்படி சொன்னீங்க? யாரா சொல்லுங்க, தோணுத சொல்லுங்க. டாஸ்க் ஓரியன்டட் ஒர்க் ஆனதுக்கு நர்சிங் சொல்லிடலாமா? நான் நர்சிங் சொல்லுவேன். ஓகே சார் நர்ஸ் பண்ணிக்கலாம். அப்போதைக்கு நான் பண்ண சொல்லிடுறேன் சார். நான் போய் என்ன பண்ணேன்? சேலஞ்சிங் பர்சனாலிட்டி ஒண்ணுமே சேலஞ்சிங் ரூபிக்கே இல்லையா? எப்படி சார்? ஜீலஸ்னா என்ன சார்? ஜீலஸ்னா இன்ட்ரெஸ்ட் பண்ண போறேன். என்தூசியாஸ்டிக் தானே சார்? இன்ட்ரெஸ்ட் சார். ஜலஸ் இல்ல சார், ஜலசேகர். அதான் சார்
எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைண்ணே, ஒரு எட்டு சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, சேலஞ்ச் இல்லை. உங்களால வந்து கேட்க முடியாது அப்படின்னா நான் பேசி காட்டுறேன். எப்போ என்னால பண்ண முடியாது, நான் பண்ணி காட்டுறேன். அதுல வந்து ரூபுக்கு நானும் போட்டு பார்த்தா ஒண்ணும் இல்லை சார், ரூபுக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சவரை இல்லை, தெரிஞ்ச முறை சிம்பிளா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அவரோட மெயின் இஷ்யூ என்ன, இன்செக்யூரிட்டி, டிபெண்டா இருக்கிறத அவருக்கு முடியல. டியூட்டி கல்ச்சர் இருக்காருங்க சார். ஓகே சார், வேற வேற சார். அங்க அந்த சேலஞ்ச் வந்து சார் இருக்குங்களா கல்ச்சர் இருக்காரு, அதுதானே லீடா இருக்கு. நான் பார்த்தது என்னன்னா சார், மெயின் இஷ்யூ டியூட்டி, ஒர்க், அதான் மெயின் இஷ்யூ. ஒரு பேஸ்மெண்ட் இல்ல, ஒரு இன்செக்யூரிட்டி, இதெல்லாம் போர்த்து தானே சார், போர்த்து தானே, கரெக்ட் தானே? போர்த்துறையில எல்லாமே இருக்கலாங்க சார். போர்த்துறையில சேலஞ்சிங் பர்சனாலிட்டி என்ன சார் இருக்கு? என்ன வருது சார்? மெயின் வந்து சார் சரமா சார், சரம் 8 சார், 8 காலம், 8 காலம்னா சரணம் நான் நினைக்கிறேன். ரூபுக்கு எடுக்க சொல்லுங்க. இந்த கேஸ்ல என்ன சாலிட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா சேலஞ்சிங் பர்சனாலிட்டி, மெயின் இஷ்யூ என்ன அப்படின்னா அவனுக்கு டியூட்டி, ஒர்க், இன்செக்யூரிட்டி. இதை வச்சுட்டு ஸ்டார்டர்ல ஆரம் வந்து 6th சார், 6th சார், 6th சார். ரெஸ்பான்சிபிலிட்டி தான், பட் அந்த அளவுக்கு ஒரு டிக்டேட்டோரியல் அவன் வந்து மெயின் விஷயம் வந்து பேசிக் லெவல் சார், பேசிக் நீட்ல தான் இருக்கும். 6th ரோ சார், 6th ரோ சேலஞ்சிங், ரிஸ்க், ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க, அப்படியே விட்டு போறானா, உன்னால முடியுமா முடியாது கேள்வி கேட்கறது விட்டு போறானா, அப்படியே விட்டு போறானா, செஞ்சு காட்டுறேன். அந்த யாருக்கும் கிடைக்காது. எக்கனாமிக்ஸ்ல டீச்சரா இருக்கிறது கவர்மெண்ட் கிடைக்கவே கிடைக்காது. தெரியும், படிச்சு தெரியும். இன்னும் அதை வாங்கி காட்டுறதுதான் தெரியாது. அப்போ ஒரு சேலஞ்சு, ஒரு ரிஸ்க், டேக் ரிஸ்க் அப்படின்னா 6th காலம் சார். 6th காலம் என்ன சார் வருது? குரோமியம். குரோமியம் கொடுக்கலாமா சார்? கொடுக்கலாம், இன்னும் இல்லை அந்த மாதிரி. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு குரோமியம் சேர்த்து சார், வந்துச்சா சார்? பெட்டாலுக்கு கவராச்சா? அப்படியே விடலாம், நான் தான் விட்டேன். இந்த பக்கம் அடைக்குது, இந்த பக்கம் அடைக்குது. அது எனக்கு கேரக்டரிஸ்டிக் சிம்டமா தெரியல, எல்லா முக்கும் அப்படிதான், எல்லாருக்கும் எனக்கு அப்படிதான் அடைக்குது, நான் விட்டேன். அதுல முடிஞ்சா ஸ்பாட்லாம் சொல்லல, வெட்டுவர் போய் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வெட்டுவர் அக்ரிவேஷன் அங்கேயே இருந்துருக்கு. அங்கேயும் போனீங்கனாலும் அங்கேயும் பிரச்சனை வரும். லேப் வேணும்னா நிறைய ஆல்டர்னேட்டிவ் பிளாக் காலி கார் போடும். இப்ப நான் பண்ணது என்ன அப்படின்னா, அவனோட பர்சனாலிட்டி சேலஞ்சிங் பர்சனாலிட்டி, ரோல குரோமியம் இருக்கு. அதே குரோமியம் கொடுக்கலாமா? கொடுக்க முடியாது. பைக்ரோமியத்துல என்ன இருக்கு? கேலி இருக்கு, கேலி எலிமெண்ட், டியூட்டி இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏன் ரெண்டுக்கும் கம்பைன் பண்ணாங்க? லாஜிக்கல் கம்பைனிங். கேட்காதீங்க, தெரியல. ப்ரூவிங்ல வந்து கேண்டிடேட் வந்து சேலஞ்சிங் பர்சனாலிட்டி இருக்கா அப்படின்னு நான் சொல்ல போறேன். கேலிபிரேட் இருக்கா சார்? கேலிபிரேட் 30 ஒரு 3 வருஷம் ஆகும். நேஷனல் டாக்டர் போட்டாச்சு. இதை வந்து நம்ம பேசிக் லெவல்ல அவன் முதல்ல சொன்னதே எடுக்க முடியலாம், இல்ல மறுபடியும் கேட்கறப்ப எடுத்துக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, வலியத்தை மெயின் சிம்டம் கேட்டு எப்போ கொடுத்தாச்சு அவன் சரியாயிடும்.
இவ்வளவு கஷ்டப்படணுமா? சில கேஸ் இப்படிதான் கஷ்டப்பட்டு தான் ஆக வேண்டியது. நான் பாக்குற இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம டீப்பர் லெவலுக்கு போய் அதுக்கப்புறமேல தான் கொடுக்குற மாதிரி இருக்கு. கேலிபிரேட் 30 அப்புறம் 200 வீசிங் சிம்டம்லாம் இருந்துச்சு, அது எல்லாமே சரியாயிடுச்சு. இப்போ மறுபடியும் இப்போ வந்து ஒரு வேற கம்ப்ளைண்ட் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் வேண்டாம் சொல்றாங்க. என்ன கம்ப்ளைண்ட் வந்தா அது எப்படி வேற மாதிரி கொடுத்தாங்க. ஆஃப்டர் கேலிபிரேட் 30 200 ஒரு 2 to 3 times ரிப்பீட் பண்ணிருக்கேன். அது நேஷனல் கிராஸ் யூஸ் பண்றதுல பாலிபிரல் ஓரளவுக்கு பெட்டர். என்னன்னா மெயின் சிம்டம்ஸ் ட்ரக் டிஃபரன்சியேஷன் பண்றதுக்கு மெயின் சிம்டம் எவ்வளவு இம்பார்ட்டன் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஒரு கேரக்டரிஸ்டிக் சிம்டம் மட்டும் தப்பாது. இன்னும் கொஞ்சம் ட்ரக் அதர் லெவல்ல கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறப்ப கேலிபிரேட் தான் அப்படின்னு ஷூரா கொடுக்கலாம். வீடா இருக்கா சார்? வீடு இருக்கா? அடுத்து கொடுக்கலாமா? கேஸ் வந்து எக்ஸ்பர்ட் போட்டுருக்கேன், பார்த்துருக்கீங்க. என்ன சொல்றேன், ஆக்லோமோட்டார் மாதிரி பேரலிசிஸ் சார். ஃபர்ஸ்ட் ஒரு டிசீஸ் வராங்க அப்படின்னா எப்படி பார்க்கறேன் அப்படின்னா முதல்ல பேத்தாலஜி இல்லை அப்படிங்கிறது எனக்குள்ள வரும். என்ன பேத்தாலஜி, என்ன நடக்குது, விஜயகர் லெவல்ல என்ன லெவல்ல இருக்கான், எது கொடுத்து எது வருது, பாலிப்பு சரியாகி வீசி போதான், வீசி சரியாகி கேன்சர் போதான் அப்படிங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு 3 years பிஃபோர் லெஃப்ட் சைடு கண்ணு அப்படியே மூடிடுச்சு. ஒரு லேடிக்கு லெஃப்ட் சைடு கண்ணு அப்படியே ஃபுல்லா மூடிடுச்சு. ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்காங்க, சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்காங்க. கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு அமெரிக்கன்ல ஒண்ணும் இல்லை சார். பிளட் வெசல்ஸ்ல ஒரு செல்லி, அந்த பிளட் வெசல்ஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரா செல்லி அந்த நர்வ் ரூட்டை கம்ப்ரஸ் பண்றதுனால லெஃப்ட் சைடு ஐ பேரலைஸ் ஆயிடுச்சு, கோசிஸ் ஆயிடுச்சு, குரூப் ஆயிடுச்சு லெஃப்ட் சைடு. பேத்தாலஜி தான் சார். சார் பிரிமினல் பிரிமினல் இப்போ என்ன சார் நியூராலஜி கேஸா? நியூராலஜி கேஸ்ல என்ன லேயர் சார்? ப்ரொஃபைல் இருக்கிறது 6th லேயர். 6th லேயர் சார். ஆமா சார், எனக்கு குரோமோசோம் அப்நார்மாலிட்டி 7th லேயர். ஜஸ்ட் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா கேஸ் வராங்க அப்படின்னா அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது இல்லையோ, என்ன பேத்தாலஜி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. நம்ம தெரிஞ்ச அவன்கிட்ட கேட்டுக்காக ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சுட்டு எந்த லெவல்ல இருக்கும் அப்படிங்கிற அனலைஸ் பண்ணி எந்த மெத்தட்ல வேணாலும் தெரியும். அதுக்கு தப்பு எவ்வளவு மெத்தட்ல வேணாலும் கேஸ் கரெக்டான பிரச்சனை வருதா, எந்த லேயர்ல பாசிட்டிவ் சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா லேயர்ல இருக்கா அப்படிங்கிறது செப்பரேஷன் சார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லெஃப்ட் சைடை குரூப் ஆயிடுச்சு, பீப்புள் வந்து கான்டாக்டே ஆகணும். லைட் ஆயிடுச்சுங்க அப்படின்னா அந்த இதை வந்து பீப்புள் வந்து சுருவணும், வெளியே வந்து சுருவணும். அப்போ இது அலம்பி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு வந்து எக்கானமிக்கலி வீக்கா இருக்கிறதுனால அவங்க போய் ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா அனைவருக்கும் வந்து பிளட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிஎஸ்ஆர் கேஸ் அந்த ஸ்டேட்டா தான் லெஃப்ட் சைடு கண்ணு மூடி இருக்கு, ஐ வந்து பீப்புள் ரிஃப்ளெக்ஸ் வெளியே கிடையாது. லெஃப்ட் சைடு பேரலைசிஸ் எதுவும் இருக்கலாமா சார்? பெட்ரோலுக்கு வந்து நல்லா இருக்கு. அதோட அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எனி டைம் தூங்கிட்டே இருக்கு, எனி டைம் எப்ப பார்த்தாலும் தூக்கத்திலே இருக்கு. மெடிசன் எதுவும் எடுத்துக்கல, இருந்தாலும் ஒரு ஸ்லீப்பி ஸ்டேட் எப்பவுமே இருக்கு. பிரசன்ட் கம்ப்ளைண்ட் இதுதான், ரெண்டு தான். ஸ்லீப்பி ஸ்டேட் லெஃப்ட் சைடுல வந்து ப்ரீத்திங் இருக்கு, பீப்புள் ரிஃப்ளெக்ஸ் இல்ல, ஐபால் மூமெண்ட் இல்ல. ஆனா தேர்ட் பிரிமினல் பேரலைசிஸ்னால ஐபால் மூமெண்ட் இல்ல, சுத்தமா கிடையாது. அப்படி லைட் அடிச்சாலும் எனக்கு அப்படி இருக்கு. என்ன பிரச்சனை இதை வச்சு கொடுக்க முடியாது. ஏற்கனவே நேஷனல் குவாலிஃபிகேஷன் அடிப்படையில
மெயின் சிம்டம் கொஞ்சம் கேட்கணும். ஏதாவது கொஞ்சம் கேட்டு பார்ப்போம், சொன்னா கொடுத்தா இல்லாட்டி இருக்கிறத வச்சுருக்கு. சரி என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் கேட்டு பார்க்குறப்ப ஈஸியா சொல்லிட்டாங்க. மெயின் சிம்டம் லேமன் தான் கரெக்டா சொன்னாங்க. நான் படிச்சவங்க யாருமே சொல்றது கிடையாது. நம்ம இருக்கிற பேருக்கு தான் போகணும். அந்த லேடிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மருமகன் இறந்துடுறாரு. மருமகன் இறந்துடுறாரு. இறந்தாலும் போன் வருது. போன் வந்தோன்னா அதை கேட்கறாங்க. கேட்ட உடனே ஒரு சடன் ஷாக்கு அந்த இடத்துல கொலாப்ஸ் ஆகுறாங்க. அவ்வளவுதான் கேஸ். அவ்வளவுதான் ஜெல்சிங் போட்டு விடுறாங்க. அவ்வளவுதான் புரிஞ்சு பேசு. அவ்வளவுதான். சரி நமக்கு ஒரு ஆரோக்கியம் இன்னும் கொஞ்சம் கேட்டுக்கலாம். இதை வச்சு ஜெல்சிங் போடலாம். ஏன்னா ஸ்லீப்பி இருக்கு, லெஃப்ட் சைட் பேரலைஸ் இருக்கு, எலிமெண்ட்ஸ் பேரலைஸ். அதுக்கப்புறம் என்ன போகுது? சரி நம்ம சும்மா அப்போதைக்கு ரெண்டு பேசா வந்துட்டு சரி அதை கொஞ்ச நேரம் ஓட்டணும் இல்லை அப்பதான் சரி ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு இருக்கும். நல்லா பாக்குறாரு. ரொம்ப நேரமா பார்த்துருக்கேன். இதுல என்ன பிகினிங்ல அந்த கேஸ் எப்படி அப்படின்னா பக்கத்துல வந்து ஆப்டிகல்ஸ். சரி கண்டாக்டர் வந்துருக்காரா பக்கத்துல நான் வச்சிருக்கேன். சரி கண்டாக்டர் வந்துருக்காங்களா? சரி தமிழ் பாப்பா தான் வந்துருக்காரு. நீங்க என்ன இதெல்லாம் கேட்டுருக்கீங்க? கண்ணாடி போட்டுனால கண்ணாடி போட்டு சரி பண்ணல, கண்ணாடி போட்டு சரி பண்ணலாம், மருந்து கொடுக்குறேன் கண்ணாடி போடலாம் சரி அப்படின்னு சொல்லி அப்படி பிடிச்சதுதான் அந்த கேஸ். ஆக்சிடென்ட் கேஸ் எடுத்துக்கலாம். ஆக்சிடென்ட் கேஸ். கண்ணுக்கு டிராப்ஸ்லாம் இருக்குல்ல, கண்ணாடி போட்டு சரியாயிடுமா? இவ்வளவு கொஸ்டின்ஸ். சரி என்ன நடந்துச்சு அந்த டைப்ல என்ன சொல்லுங்க, நடந்தது என்ன அப்படின்னு சொல்லுங்க. அப்ப அது கரெக்டா 2 மணி நேரம் என்ன நடந்துச்சு? கையில் கேஸ் சொன்னா நீங்க என்ன கையை வச்சுக்கிறீங்க, என்ன கையை வச்சுக்கிறீங்க? கையே அசைக்கலப்பா, கீழே வச்சுருச்சு. அந்த நோண்டவே இல்லை. இந்த செய்தியை கேட்டா அப்படின்னா என்ன அந்த டைப்ல எப்படி இருந்தது? நெஞ்சம் உடஞ்சு போற மாதிரி இருந்தது. நான் சொல்லுது 2 கையில இருந்துச்சு. உடறையால உடைச்சோம்னா எப்படி இருக்கு? அது நெஞ்சம் உடஞ்சு போற மாதிரி இருக்கு. சரி ஷாக்கு மட்டும்தான் இருந்தாங்க, ஷாக்கோட செய்து அப்ப வந்து மைண்ட் லெவலையும் அந்த கணக்கு ஆகுது. சென்சேஷன் லெவலையும் ஷாக் அண்ட் ஷாக்கா லெவல் வச்சிருக்காங்க. யோசனை இருக்கலாமா? சரி வந்து நம்பி பார்ப்போம் என்ன அதனால என்னம்மா இறந்தனால என்ன? இறந்தனால என்ன கிடையாது. பொண்ணு சும்மா இருக்கா அவளை வச்சு பாக்குறது, யாரா இருப்பான் அவனை வச்சு பாக்குறது, யாரு பாப்பா? ஆன்டிசிபேட்டரி ஆன்சைட்டி, தட் இஸ் சைக்கோட்டிக். பட்டாளுக்கு என்ன சைக்கோட்டிக் ஃபீலிங். இப்ப சைக்கோட்டிக் மேஷன் வந்துச்சா? எல்லா கேஸும் வந்து வருமா இல்லை? எனக்கு வந்து கேஸ்ல எல்லாமே கொஞ்சம் யூனிவர்சலா எல்லாமே இருந்து பேசுங்க. சைக்கோட்டிக் மேஷன் ஆன்டிசிபேட்டரி ஆன்சைட்டி அனோரிசம் ஸ்பெல்லிங் அப்படி எடுத்துக்கிட்டேன். this woman 30 280 times repeat பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். கிராஜுவலா லெஃப்ட் ஐ ஓபன் ஆச்சு. பீப்புள் ரிஃப்ளெக்ஸ் வரதுக்கு எப்படியும் வந்து ஒரு 7-8 மாசம் ஆச்சு. பீப்புள் ரிஃப்ளெக்ஸ் வரதுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஓபன் ஆயிடுச்சு. சைட் இருக்கு, அடுத்த நம்பர் நார்மல் வந்துருச்சு. லெஃப்ட் சைடு ஹெட் அங்க இப்ப வந்து 60 கேட்கறப்ப லெஃப்ட் சைடு ஹெட் போயிடுச்சு. மறுபடியும் வந்தேன். சரி சும்மா போயிட்டு ஷாக்கோட இது மாறிடுவேன். ஷாக் அதிர்ச்சி தெரியல. நான் எங்க சார் சொன்னேன் வச்சு இறக்குற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் இல்லை சார், அதெல்லாம் அப்படி வந்து டிஃபரன்சியேஷன் பண்றதுக்கு மெயின் சிம்டம் 2 ஆளுவது. போனாலும் கரண்ட் சிம்டம் இருந்தாலும் பிபிஆர்எஸ் இருந்தாலும் ட்ரக் டிஃபரன்சியேஷன் பண்றதுக்கு மெயின் சிம்டம் வேலையபிள். எப்படி இருந்தாங்க எல்லா கேஸும் இது மாதிரி இருந்தாங்க. அதுதான் 5 நிமிஷம் வரை கிடையாது. ஒரு 65 வயசு அக்யூட் ரினல் ஃபெயிலியர். அக்யூட் ரினல் ஃபெயிலியர்ல தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல ரெவன்யூ ஹாஸ்பிட்டல்
தெரிஞ்சிருக்க வேறு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிஷன் போட்டுருவாங்க. ஆளை பார்த்தாங்க நீ டயாலிசிஸ் பண்ண 2 லட்சம் ஆகும் 3 லட்சம் ஆகும் 7 முடியாது போயிடும். அந்த கேஸ் நம்மள்ட்ட வந்து அதே வரும். காசு கொடுங்க இல்ல வீட்டுக்கு கொடுத்தாங்க. வீட்டுக்கு கட்சா பண்ணல அவங்க கரெக்டா நமக்கு தான் அனலைஸ் பண்ண தெரியல. பைசா இருக்குமா என்ன அப்படிங்கிறது கரெக்டா அனலைஸ் பண்ணுறாங்க. ஈஸியா 234 பேர் கிரியேட்டர் 4.79 பேர் அவங்க வந்து அப்படியே அழகா தூக்கிட்டு கிளினிக் என்ட்ரன்ஸ்ல தூக்கிட்டு வராங்க. எனக்கு ஷாக். இந்த கேஸ்ல என்ன பண்ண போறான்னு தெரியல. இது வந்து 3 years பேக். இது வந்து 234 ஆல்மோஸ்ட் வந்து சூப்பர் ஸ்டேட்ல இருக்காங்க பேசுறேன். அழகா பேசிக்கிட்டு வரோம். கால் நல்லா வீங்கிருக்கு, நல்லா சொல்லணும். உள்ள உட்கார்ந்தாரு தம்பி ரசி நல்லா இருக்கிற மாதிரி மருந்து இல்ல சரி சரி கொடுத்து வேற என்ன பண்ணுங்க யோசனை நல்லா போறீங்களா வேலை முடிய மாட்டான் தூக்கம் இருக்கா அப்பயும் வேலை முடிய மாட்டான். நிறைய எந்திரிச்சு வரப்ப தூக்கிட்டு வந்தாங்க கடுப்புல வயசு பக்கத்துல கேள்வி வச்சுட்டாங்க. நான் வெளில போறேன் நீங்க எல்லாரும் சொல்லுவாங்க நாளைக்கு கேஸ் முடியும். சார் எல்லா கேஸும் 50 நிமிஷம் முடியுமா? நம்ம கேட்டதுக்கு பார்க்கணுமா? பெட்டாலஜி இந்த ஈரியாட்ரியாட்டிக் லெவல் வந்து நம்ம அடுத்த மருந்து கொடுத்ததுக்கு என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். வந்து உட்காந்தா கேள்வி கேட்டது பிடிக்கவே இல்லை. நான் கேட்டது வந்து நம்ம பேசுனது இல்லை. ஆங்கர் பண்ணுவார் எப்படி ஒரு மணி நேரம் எல்லாருக்கும் 10 நிமிஷம் தெரியுமா? இப்போ இந்த கேஸ்ல நம்ம 1 மணி நேரம் எடுத்து தேவையில்ல அப்படிங்கிறத நான் சொல்றேன். நீங்க வந்து 115 2 நாள்ல ஆல்மோஸ்ட் டைரம் கொடுத்தாங்க. சிக்காசு சிவியர் சிக்காசு இருந்தாலும் எனக்கு ஒண்ணுமே புரியும். மருந்து சேர்ந்து அப்படின்னு ஒரு மணி தூக்கிட்டு ஒரு சப்போர்ட் இல்லாம ஒரு ஸ்பேசிங் கொடுத்தார அது எடுத்த வரைக்கும் தான் பண்ணல அப்போ டிசீஸ் ஸ்டேட் ஆல்டர் ஸ்டேட் பார்த்து கேட்கல. அப்போதைக்கு அவன் என்ன பண்ண அதை தான் கேட்டான். அவ்வளவுதான் அவனோட முடிச்சு போயிட்டாங்க. முடிச்சு போயிடலாம். வீட்டுல வந்து 47 சயின்டிஸ்ட் 2 லட்சம் ரூபாய் மிஸ் ஆயிடுச்சு. 40 பண்ணிட்டான். வராது. மூணாவது என்ன லாங்குவேஜ் சொன்னா மருந்து விட்டோம் சரியாயிடுச்சு. அப்ப ஈஸியா தெரியுது என்ன விஷயம் அவன் சொல்றான். அவன் சொல்றதுக்கு இம்பார்ட்டன் கொடு. அதுல எல்லாம் புரிஞ்சுக்க முடியல கேள்விகள் அதனால புரிஞ்சுக்க முடியல. அப்போதைக்கு என்ன இருக்கு அதை ரியலைஸ் பண்ணி அதுக்கு உண்டான கரெக்டா வருது.
பேத்தாலஜி என்னன்னா செர்வைக்கல் கம்ப்ரெஷன். ஆல்மோஸ்ட் வந்து செர்வைக்கல் கார்டு வந்து ஃபுல்லா டேமேஜ் 7 இதுவுமே ஃபுல்லா வந்து ஆல்மோஸ்ட் யூனிட் வச்சு டிஸ்பிளே ஆல்மோஸ்ட் ட்ரைடு ஃப்ளூயிட் எதுவும் இல்லை, அப்படியேதான் இருக்கும். கழுத்து வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு எதுவும் டேர்ன் பண்ண முடியாது. அது வந்து கலர் வந்து பார்த்தீங்கன்னா C1 to C5 கலர் கம்ப்ரெஷன் இது செர்வைக்கல் கார்டு இதுதான். இதுதான் வந்து பேத்தாலஜி மோசம். கார்டு கம்ப்ரெஷன் இருக்கிறதுனால இந்த நெகட்டிவ் சப்ளை பண்றது ரெண்டு கையும் பிடிச்சும் முடியல, தூக்க முடியல, டோட்டல் நம்பர்ஸ் பட்டன் பண்ண முடியாது. நோக்கில் தான் போயிடணும். பரிந்துரை டாக்டர் அப்படின்னா எதுவுமே ஆட முடியாது. ஆல்மோஸ்ட் வீட்டில் இருக்கிற நிலைமை நான் நடந்தல சிறுத்தைங்கெல்லாம் பிரச்சனை சந்தித்தாங்க பசி சுத்தமே இல்லை. சரி எதுவுமே கேட்கணும், எதுவுமே கேட்கணும், பசி சுத்தமே இல்லை சார். சாப்பிட்டு 6 மாசம் ஆகும், நல்லா சாப்பிட்டு 6 மாசம் ஆகும். ஆசன வாயிலிருந்து காலையில் அப்படியே பலவத்தோட தீவிர எரிச்சல் தாங்க முடியாது. சரி அப்புறம் நான் ஸ்மோக்கிங் பண்ணிருக்கேன். டாக்டர் உங்களுக்கு மருந்து திட்டம் இல்லை, அப்போ நீங்க நல்லா பார்த்து பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு மருந்து என்ன பண்ண தெரியாது. சரி சரியா அதெல்லாம் தெரிஞ்சு வேற என்ன நேச்சருக்குள்ள பிஹேவியருக்குள்ள பாசிட்டிவ் தேவை இல்லை. ஏன் டாக்டர் இருக்கீங்க கேட்க முடியல, வீட்டில் இருக்கேன், அவ்வளோதான் கேஸ். இது எனக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் என்ன மெடிசன் தரலாம் சார்? காய்ச்சலுமா? சரி சார். இந்த கேஸ்ல கட்டாயமும் அவங்க சிம்டமே கம்பேர் பண்ண முடியுமா சார்? எனக்கு கம்பேர் பண்ண தெரியல. மேக்ஸிமம் டெஸ்ட் பார்ப்போம், பெத்தாலஜி சொல்ற சிம்டம் கமெண்ட் பண்ணலாமா, இல்லை நம்ம டெஸ்ட் கேட்போமா, கேட்டா ஆன்சர் பண்ணலாமா, இல்லை அந்த சிம்டம் போயிடணும். சிம்பிளா சொல்ல மட்டும்தான் எடுத்துக்கணும். பசி சுத்தம் இல்லை, அனராக்சியா இருக்கும், எரிவு டெலிஷன் பயிற்சி எங்கிட்ட மறக்கிறது நேக்கட வாங்க சொன்னது எல்லாம் பிசினஸ் டாக்ஸ் சல்பர் எல்லாம் சல்பர் சல்பரா கிளாசிக்கலா சல்பர் அடையாளம் 2 மணி நேரம் ஆகுங்க. சல்பர் கிளாசிக்கலா கிளாசிக்கலா சல்பர் கொடுத்ததே கிடையாது. அப்ரிசியேஷன் இருக்கணும், ஒரு ஈகோ இருக்கணும், ஒரு டாமினேஷன் இருக்கணும், இருக்கணும், கிளீன் இருக்கும், சொன்ன விஷயம் இதுதான். பசி இல்ல, எரிச்சலா இருக்கு, எல்லா பேசும் என்ன பண்ணுவாங்க மருந்து கரெக்டான மருந்தா கரெக்டான மருந்தாலும் ஒரு 1/4 மணி நேரம் இல்லாட்டி 1/2 மணி நேரத்துல கண்டுபிடிக்கலாம். கரெக்டான மென்டல் கிளாசிக்கலா பிரச்சனை இருக்கு. பார்த்துட்டு நிறைய எடுத்துருக்கு அப்படியே வந்துருக்கணும். அவன் சொல்றது படி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க, கரையவே இல்லை நாட்டுல அப்படியே இருக்கு தமிழ்ல அப்படி இருக்கு யோசி அதுக்கு காலப்படுறது மருந்து எடுத்து சல்பர் போட்டு மருந்து எடுத்து அங்க எப்படி இருக்கும் அப்படியேதான் இருக்கு, அப்படியேதான் இருக்கும், அப்படியேதான் இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் வச்சு சரி சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டாக்கா கையை முதல்ல வந்து மறக்கவே முடியல, லைட்டா மறக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒண்ணுமே அப்படியே இருக்கு, அப்படியே இருக்குன்னா இப்போ தெரியும் என்ன பண்ண தெரியும். இந்த பக்கம் மறக்கணும்ல அது கூட கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருக்கு சார். எல்லா முடியும் வீட்டு பக்கம் அங்கே தவிர 10 வருஷம் சரி மருந்து கொடுத்த மருந்து கரெக்டான மருந்து
கரெக்டான முறையில் கொடுக்காத நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 1 month ஆச்சு. 1 month பிறகு இந்த சைடு நம்மளுக்கு 73% குறைஞ்சிச்சு. நான் பட்டன் போடுறேன், விஷயம் அவனை போடுறேன், அவனை சாப்பிட்றேன், பஸ் அதிகமாக இருக்கு. 2ஆம் மாசத்துல டாக்டர் உட்காந்துறேன். இன்னும் ஒரே இல்லை, இன்னும் 1000 கேஸ் நம்பர் பண்ணிட்டு கேட்டேன். இன்னும் வருஷத்துல வேலை பண்ணிடுறேன். ஒரு டாக்டர் பேசிட்டு இந்த அந்த சைனாக்கு சேனல் எல்லாமே ஈஸியா இருக்கு. காலேஜ் கம்பெனி மாதிரி இருக்கு. அதை எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ண வேண்டிய நல்லா நேரம் பட்டு நல்லா காலேஜ் கொடுக்கணும். தம்பி கொடுக்குது சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு பேசினான். பேசிட்டான் கேட்டாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு பரவாயில்ல. நிறைய பேர்ல சிம்டம் சிம்டம்ஸ் ரீசெண்டா 6 month எப்பமா இது கட்டாருக்கு என்ன அப்படின்னா எப்படின்னா ஒரு சக்கரை கட்டை இன்ஃபெக்ஷன் ரத்த கண்டிஷன் தோட்டத்துல கட்டாரத்துல காலை வந்து டாக்டர் பண்றது ஒரு ஸ்டேட்ல போயிட்டு ஆல்மோஸ்ட் இருந்துச்சு. கைக்கு பின்பட்டம் ப்ராசஸ் மாதிரி இருக்கு. ஆரம்பிச்சுன்னா விட மாட்டேன். அதை எவிடன்ஸ் எடுக்கலாம். அது நிறைய கேஸ் விட்டனால ஒரு நிறைய கேஸ் விட்டனால ஏதாவது அதை எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா மீடியம் பண்ணிடுறாங்க. சேஞ்சஸ் இல்லை. மருந்து வரும் வழி தாங்க முடியல. எந்த ஆக முடியல. சாப்பிடாங்க தாங்க முடியல. அதிகமா இருக்கு. தெரியும். அந்த அவங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம எப்பவுமான மூணு விஷயம் கையில வந்துச்சு. கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணா நம்ம பாஸ்டுக்கு போட்டாவே இல்லை. நோயோட தொடர்புடைய மனநிலை அதை கரெக்டா கேட்ச் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஹிட் ரைட்டா இருக்கும். வரலாம் கரெக்டா அதோட டிசீஸ் எல்லாமே தெரியும். எடுத்தா நல்லா இருக்கும். இதெல்லாம் ரியாக்ஷன் அவங்களோட நோய் வந்துருச்சு எப்படி ரியாக்ட் பண்றாங்க எடுத்தா நல்லா இருக்கும். அதை நான் கேட்பேன்.
என்ன ஃபீல் பண்றீங்க? கிட்னியை பாதிக்கிறீங்க, இல்லை வேற வேற இன்ஃபெக்ஷன் ஆகி பாதிச்சிருங்க. அவ்வளவுதான். இதை வச்சு மருந்து கொடுக்கலாம் சார். என்ன ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க, சுட்டு போடலாம், இந்த கம்பெனி என்ன செட் பண்றோம் சொல்லலாம். ஒரு 10 நாள் அது வந்து தனியா இருக்கு. எனக்கு பயம் ஏன்னா 1 மாதத்துக்கு கணக்கு 1 மாதத்துக்கு ஆரம்பிச்சு தண்ணி என்ன பண்ணுறது 3 நாள் ஃபீவர் கண்டினியூஸ் ஃபீவர். ட்ரை பண்ணுங்க நம்ம இந்த பேச அப்புறம் இப்போ வீட்டுக்கு பிறகு கிராஜுவலா குறைஞ்சிச்சு, குறைஞ்சிச்சு, டிஸ்சார்ஜ் ஃபுல்லா குறைஞ்சிச்சு, ஸ்கின் நார்மல் ஸ்கின். இப்போ 1 மந்த்ல அது ஆல்மோஸ்ட் ஃபீல்டு 15 கீழே பிறகு மேல இருக்கு கட்டி கீழே அதுக்குதான் பார்த்தா கையாளிச்சு கேட்டு மெடிசன் கொடுக்கலாம் சார். அதை விட நோயோட தொடர்புடைய மனிதர்களையும் ஈஸியா சொல்றப்ப அதுக்கு அதை மட்டும் கன்ஃபியூஷன் ஆகாம அதுல இது நேர்மைங்கிறது அதை வச்சு கொடுக்குறப்ப நல்லா விஷயம் இருக்கு. ஏன்னா கட்டாளி பேசுறாங்க சரி, எங்க பேசுறாங்க சரி. நெக்ஸ்ட் பேசும் கான்ஸ்டிபேஷன். கான்ஸ்டிபேஷன் 2 தலைவருக்கு ஒரு கிழமை வச்சுருந்தாங்க. டெய்லி லாக்ஸேட்டிவ் போட்டாங்க கான்ஸ்டிபேஷன். இது 2 நாளைக்கு 2 கான்ஸ்டிபேஷன் 2 இருக்கும். மோஷன் தேவையே கிடையாது. லாக்ஸேட்டிவ் கொடுத்தோம்னா ஏதாவது டிராப்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா போகும். அதெல்லாம் போகும் சார், ஒரு தேவையே கிடையாது. எதுவுமே கேட்கலாம். வந்து பிரஸ்ட் மில்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது எவ்வளவு வேக்சினேஷன் பிறகுலாம் இருக்கலாம். அது ஈஸியாக எடுத்து சொல்றீங்க என்ன எடுத்து அதான பார்க்க போறேன். அதனால அந்த அப்ளிகேஷன் வச்சு போல என்ன நம்ம கண்ணுக்கு நேரம் என்ன கிடைக்குதோ அதை வச்சு போடுறது நல்ல விஷயம். வேக்சினேஷன் மேல வந்துருக்கலாம், வராம இருக்கலாம், இல்ல வந்து ஆர்டிபிஷியல் இருக்கலாம், அதனால இருக்கலாம். அந்த இடத்துல போகல ஒரு சிம்டம் மட்டும் பயங்கரமா கட்டலாம். நல்ல கட்டணும். அது மட்டும் வந்து குழந்தை பேசுல என்ன பிரச்சனை அப்படின்னா பைஸ்டாண்டர் ஹெல்ப் இல்லாம நம்ம வந்து பண்ண முடியாது. ஆக்டிவிட்டி படம் தேடும் வேற ஏதாவது பண்ணுவோம். பைஸ்டாண்டர் ஹெல்ப் இல்லாம மேக்சிமம் வந்து கொஞ்சம் கஷ்டம். அப்படி பைஸ்டாண்டர் ஹெல்ப் இல்லாம கொடுக்கலாம். கொஞ்சம் ரிஸ்க். என்ன பண்றான் வருஷம் பிறகு பயங்கரமா கட்டுறான். எனக்கு கரெக்டா தெரியும். கண்டிப்பா அது இருக்கணும். ஏன்னா சாலிட் அதுல வந்து மாற்றமே கிடையாது. அந்த ரூட்டுக்கு உண்டான பிரச்சனை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. என்ன பண்றேன் இது பண்ணி பார்த்தா இனிமே மாதிரி பையனோட நேச்சர் என்ன அப்படின்னு கேட்டாங்க.
அப்ப 2 அடி வச்சுப்பான். அப்ப மருந்து இந்த பக்கம் திரும்ப இருக்கிறது சேதமான ஒண்ணு அடிக்கும். எக்ஸ்ட்ரீம் வயலண்ட் ஆங்கர் என்ன அப்படின்னு சொல்றீங்க? சமோனியா சாமோனியா சாமோனியா தான் இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரைக்கிங் டியூரிங் ஸ்போர்ட் பாலிசினா அதுல என்ன நான் பார்த்துருக்கேன். பயங்கர வெடிக்கிறது பிளஸ் நான் போட்டு வெடிக்கிறது பிளஸ் கான்ஸ்டிபேஷன் இதை வச்சு சேனல்லாம் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல கட்டப்பட்ட அந்த சைக்கிள் மட்டும் கட்டப்பட்ட அழகா தெரியுது. சைக்கிள் சூப்பரா இருக்கு. சரி சைக்கிள் இருக்கு ஒரு பக்கம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த டாக்டர் வந்து பெரிய டாக்டர் கொடுத்துருக்காங்க. மோஷன் போடுறது லாக்ஸேட்டிவ் போட்டு எவ்வளவு மோஷன் போடுறாங்க. சேனல் இருக்காங்க ஒன்றும் பெருசா மாற்றம் இல்லை. பட் ஸ்லைட்டா வந்து கான்ஸ்டிபேஷன்ல ஸ்டெயின் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு. சரி அப்ப அதே வச்சு யோசிக்கணும். அதே மாதிரி என்னையும் நான் பாக்குறேன். எனக்கு என்ன போலாம் என்ன பண்ணலாம்? என்ன சார் அதுலாம் போறதில்லை. பிரெக்னன்சி ஹிஸ்டரி போலாம் போலாம். பட் வந்து ஆல்மோஸ்ட் 2 பிரெக்னன்சி ஹிஸ்டரி பார்க்கணும். அப்படிங்கிற போலாம் திட்டமும் கிடையாது. பிரெக்னன்சி ஹிஸ்டரி பார்க்கணுமா? ரிசல்ட் இல்லாம கண்டிப்பா எடுத்தான். நீங்க சொல்ற மாதிரி எடுத்தான். சரி என்னதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பேர் அப்பா விடவே இல்லை. என்ன பண்றாரு அவரு? இருக்கிற ஒரு சிம்டம் வேலை வந்து கட்ட கட்டி தூக்கிட்டு சாயங்காலம் ஷேக்கிங் டியூரிங் ஸ்கூலிங் நல்லா சிம்டம் இருந்து அது போச்சு. சரி என்னதான் பண்ணுங்க? நேற்று வந்து அந்த லேப்டாப் கொடுத்தாங்க. மோசம் கொடுத்தாங்க. அப்பா புத்தகச்சு என்ன எடுத்துக்கலாம் சார் எடுத்துக்கலாம். மோஷன் நல்லா போச்சு. ஒரு ஸ்மைலு இதை சுச்சுவேஷன் தான். நான் வந்து சரி என்னது எனக்கு தெரியல அதனால விட்டேன். முதல் விஷயத்துலயே இந்த சிம்பா வந்துச்சு. மோஷன் நல்லா போச்சுன்னு ஒரு முக மலர்ச்சி இருக்கு. இது என்ன இப்படி இருக்குன்னா எப்படி பண்ணீங்கன்னா மருந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதோட பிளஸ் மவுத் அல்சர் இருக்கு. மவுத் அல்சர் இருக்கு. எப்போ போராக்ஸ் மவுத் அல்சர் இருக்கு. சரி சார் போராக்ஸ் நம்ம மவுத் காரணம் இருக்கு. சொன்னதுதான் முதல் ஷேக்கிங் சொன்னாரு. ஷேக்கிங் முதல்ல என்ன சொன்னாரு? மோஷன் நல்லா போயிட்டு அப்படின்னு அவனுக்கு ஒரு ஹாப்பி இருக்கு. நல்லா போயிடுச்சு அப்படின்னு சொல்றான். அப்பா வந்து சொல்றான் கொஞ்சம் மோஷன் நல்லா போயிருக்குன்னு சொல்லுவான். cheerfulness stool after content after stool tranquility after stool hilarity after stool. Another exam Borax anxiety இல்லை சார் இந்த இடத்துல. anxiety கிடையாது. இப்ப பிரெக்னன்சி ஹிஸ்டரி கேட்கலாம், தப்பு இல்லை. ஃபெயிலியர் வார்த்தை கேட்கலாம். அப்ப நேரங்களோட தொடர்புடைய ஆல்டர் ஸ்டேட் மைண்டு கரெக்டா இருக்கிறப்ப அதை மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா நீங்க சேனல் மற்ற ஹாஸ்பிட்டல் கவர் பண்ணாலும் கேட்கல. பார்சல் சொல்லி தான் இருக்கும்.
இப்போ இதுதானே சார் ஆட்டோ ஸ்டேட் முதல்ல சொல்லிடுறேன். ஷேப்பிங் பில்டிங் ஸ்டைல் ஜெராக்ஸ் இருக்கு. அப்புறம் சொல்லிருக்கேன் கண்டென்ட் ஆட்டோ ஸ்டேட் ரெண்டு ரீதியில போட்டாலும் ஜெராக்ஸ் வந்துருச்சு. அது கொடுக்கலாமா அப்படிங்கிறத லைட்டா மெயின்டைன் பண்ணிட்டு சரி வாட்ஸ்அப் மைக் பேசுறது பிளஸ் வந்து ரெண்டு கணக்கு வச்சு கிடைக்குது. மேல ஆட்டோ ஸ்டேட் கரெக்டா ஸ்டேட்டுக்கு இருக்கிறோம் மேக்ஸ் ரிமூவ் பண்றாங்க மோஷனுக்கு வரும் போகுது நார்மலா ரெகுலர். நான் முதல்ல சொன்னேன் ஸ்டேட் அப்ப கரெக்டா சொல்லாரு சொன்னாரு ஸ்டேட் சொன்னாரு பயணம் கட்டிங்ஸ்ல திருப்பி 1/2 மணி நேரம் இருக்கு. அந்த அக்கௌண்ட் சொன்னாங்க அக்யூரேட்லி அப்சர்வேஷன் நீங்க எப்படி மிஸ் பண்றோம் பிராக்டிகல் அக்யூரேட் என்ன பண்ணீங்க விளையாட்டத்தை எப்படி எல்லாம் மிஸ் பண்றோம் எதிர்பார்ப்பை நீங்க மிஸ் பண்ணிட்டு இல்ல இல்ல ஆட்டோ சொல்லு எல்லாத்தையும் தேடிட்டு தேவை இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அவன் சிச்சுவேஷன் அந்த ஸ்பாட் சொன்னாங்கன்னா அது ரியலி கேஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னொரு பேசுறேன் நீங்க ஃப்ரீக்வென்ட் பேசுறேன் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம். நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் என்ன சார் பேத்தாலஜி லாஸ் ஆகும். ஜெனரலா பிளான் என்ன அப்படின்னா நம்ம இன்ஃபர்மேட்டிவ் ரியாக்ஷனால கிட்னில உள்ள புரோட்டீன் வந்து லாஸ் ஆகும். லாஸ் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் எடுத்துக்கிறாங்க ஒரு சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறாங்க டெய்லி எடுத்துக்கிறாங்க. இதோட வந்தது அந்த ஃப்ரீ டைம்ல என்ன சொன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டு போறாங்க அப்படின்னு வந்தேன் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் வந்தேன். சிம்பிள் ஒன்றும் பெருசா இல்லை சார். பேசிங் இருக்கு கிட்னி சைடு பெயின் இருக்கு நீர் வந்து ஃபெயிலியர் இருக்கு ஸ்மெல் வந்து அஃபென்சிவ் இவ்வளவுதான் சிம்பிள். ஒரு சொன்ன சிம்பிள் தான் அது சொல்றதுக்கு முன்னாடி வராது சார் பண்ணி வந்துட்டேன் சொல்ற விஷயம் எல்லாம் அவரோட மைண்ட்ல வந்து அப்பர் மோஸ்ட் லெவல்ல இருக்கு. வேறத்தை சொல்றதும் அப்பர் மோஸ்ட்ல இருக்கு. அதை விட்டுட்டோம்னா கடைசி வரைக்கும் கொடுக்கவே முடியாது. வந்து உட்கார்ந்தாங்க டீச்சராக சார் சொல்லிட்டாரு சார் ஒன்னாதான் இருக்கும் சார் சொல்லிட்டாரு பாருங்க அப்படின்னு. சார் போச்சு நல்லா சொல்ல சொன்னாரு பிசிக்கல் சிஸ்டம் சொன்னாரு. ஒரு 10 நிமிஷம் வந்து என்ன பண்றாங்கன்னா ஸ்பேஸ் அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் ஸ்பேஸ் அப்படின்னா வந்து உட்கார்ந்தாங்க ஒரு 10 நிமிஷம் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ்ல அவன்கிட்ட உள்ள மனநிலை கரெக்டா செய்யணும். அதுக்கு முன்னாடி என் பேர் என்ன வயசு யார் சொல்லிடுவீங்க அவர் சொல்லிடுவீங்க. இன்னும் நம்ம அன்னெசரியா கொஸ்டின்ஸ் கேட்டோம் அப்படின்னா அவனுடைய மனநிலை டக்குன்னு வராது. டக்குன்னு ஓப்பன் பண்றது கடைசியில கஷ்டம். நீ சொன்னீங்கல்ல மெயின் சிம்பிளா சொல்லவே மாட்டான் சொல்லாதவங்க சொல்ல பண்றது ஒண்ணுமே பண்ணாங்க வந்து வந்து உட்காந்தானா சரி வேலை எங்கேயும் வேலை போய் நினைச்சிருந்தாலும் பரவாயில்ல வேலை எங்கேயும் பாருங்க ஒரு ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் ஸ்பேஸ் கொடுங்க. இல்ல 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுறீங்க ஒரு 10 நிமிஷம் ஸ்பேஸ் கொடுங்க. அவன் இருக்கிற சிம்டம் தான் சொல்றாங்க எப்படி சொல்றாங்க என்ன ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. அதனால வந்து கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவான். வந்து சொன்னதோட சரி அதோட மீறிடுச்சு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் அதோட கதையை எப்படி போடுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா சொல்லுவோம். வெளிநாட்டுல எப்படி பண்ணுங்க சரி சார் வேற வெளியே சரி சரி வேற என்ன பிரச்சனை இருக்கு அதை அப்படியே என்ன பண்ண வேண்டியதானே ரொம்ப நேரம் கொண்டு வந்து ஒரு காலத்துல டிரான்ஸ்பிளான்ட் பண்றது சரி எல்லாம் சரி தெரியல சரி பார்க்கலாம்.
எப்படி சார் அது ஃபீல் பண்ணலாமா? சொல்றேன் சார் சொல்றேன் சொல்றேன் கடைசியில் சொல்றேன். ரொம்ப நாள் ரிப்பீட் பண்ணணும், ரிப்பீட் பண்ணணுமா அறிவிப்பு சொல்லலாம் முடியுமா சொல்றேன். சரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. பிசிக்கல் கூட்டம் மட்டும் சொன்னாரு. இருக்கா அப்படின்னு கேட்டேன். இருக்காரு கொஞ்ச நேரம் வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஓடிடுச்சு. நம்ம பார்த்து போயிருங்க தினமும் 1000 பேர் கட்டுறாங்க. நீங்க அதுக்கு பாத்துருங்க இல்ல ஆனா குழந்தைங்க எடுத்துட்டு இருக்கு எடுத்ததுல சக்சஸ் பண்ணிருக்கீங்களா? சரி கேட்டுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்கிறேன். என்ன சார் மருந்து சார்? ஃபர்ஸ்ட் சொன்னது கேம்பஸ் ஃபீல்ஸ் இம்பார்ட்டன்ட். எவ்வளவு மேல சொன்னது முதல்ல என்ன எல்லா கேஸும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வருது சார். கை கொடுத்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி நான் ஐடென்டிஃபை பண்ண எல்லா கேஸும் சொல்லிட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் லெவல் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல உள்ள என்ன இருக்கு வந்து சேரல ஃபர்ஸ்ட் உட்காரல ஒரு 10 நிமிஷத்துல எல்லாமே பேசி முடியுது. நான் என்ன பண்றேன் அந்த ஃபர்ஸ்ட் சொன்னதுல மட்டும் கேம்பஸ் ஃபீல்ஸ் இம்பார்ட்டன்ட் அவ்வளவுதான் பாத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றேன் அப்படின்னு ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு திடீர்னு பக்கத்துல நீங்க பேர் பார்த்துருக்கலாம். நான் வேற அலைவரி எடுத்துட்டு இருக்கேன். எடுக்கலாம் மெயின் டீம் கீழ்கொண்டு வந்து இருக்கு கிளியர் பெட்ரோல் இருக்கு கேம்பஸ் ஃபீல்ஸ் இம்பார்ட்டன்ட் அவ்வளவுதான் சார். முன்னாடி வந்து 1.67 வந்து 1 பிளஸ் டேட் வந்து 2 பிளஸ் ஆஃப்டர் 1 மந்த் இந்த பிளஸ் வந்து பிசிக்கலா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பிளஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஸ்மெல்ல வந்து உடம்பை பாதிக்கிறாங்க. இந்த பேக் பெயின் அப்படியே இருக்கு. கிரியேட்டிவ் லெவல் வந்து 1.67 இருந்து 1 மந்த் பிறகு 1.2 புரோட்டீன் வந்து 3. இது வந்து நம்பர் வந்து மெட்ரிக் சொல்றோம். புரோட்டீன் வந்து 1 பிளஸ்ல வந்து பேஸ் மாறிடுது. ஆர்டிசி இல்ல ஆர்டிசி முடிவு இது மேல என்ன சொல்லுங்க பேசுறேன் பேருக்கு எதா இருக்கும் சார் ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல சொல்ல எதா இருக்காங்க. இது ஒரு கருத்து தானே. இந்த படிப்பு படித்தோம்னா முழுமை வந்து கவர் பண்ற மாதிரி தானே. முழுமை வந்து 1 மணி நேரம் உறுப்பினர் பார்க்கும் போது கடையில் இருந்தா கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. இந்த படிப்பு கரெக்டா பிடிச்சிட்டோம் அப்படின்னா கேட்ட கரெக்டா பிடிச்சிட்டோம்னா பாஸ்ட் கேட்க தேவையில்லை. எல்லா கிளாஸுக்கும் பாஸ்ட் கேட்க தேவையில்லையா? இது சொல்லலாம்னா வேற வேற அப்ரோச். இது அப்ரோச் இதுல ரிசல்ட் இருக்கு. இத்தனை வந்து புரோட்டீன் லெவல் தருவது வந்து சாத்தியம் கிடையாது. டெக்னாலஜி வந்து கவர் பண்ணல. டெக்னாலஜி இம்பார்ட்டன் கொடுக்கல. ஹையர் சென்ஸ் கிட்னி தான் என்ன அப்படிங்கிறது பார்க்கவே இல்லை. அப்புறம் ஹையர் சென்ஸ் நல்லா சேஞ்சஸ். இன்னொரு சிம்பிள் கேஸ் தலையில கொண்டு முடிச்ச மாதிரி ஒரு குரூப் எல்லாம் பாத்துருக்கீங்க. தலையில கொண்டு முடிச்ச மாதிரி ஒரு கேஸ் போட்டிருக்கோம். ஒரு லெமன் பத்தி தலையில சின்னது 15 வருஷம் எப்போ 15 இயர்ஸ் செல்ஃபிஸ்ட் தலையில கட்டி வச்சு இருக்கு. கேம்பஸ் பத்திரிகையில பார்த்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கேஸ் சிம்பிள் கேஸ் 5 இயர்ஸ் தான். எல்லாம் காப்பி பண்ணி கொடுக்க மாட்டேன். என்ன வந்தாலும் நினைக்கிற நிலப்பல மாறாது விரும்பிட்டு போயிருக்காங்க. மருந்து வாங்குற மாதிரி அந்த மாதிரி தெரியல. சும்மா ஏதோ வருது கான்ட்ரிபியூஷன் சும்மா காட்டிக்கலாம்.
நல்லா லெமன் தூக்கி ஹைட்ரஜன் இருப்பாரு தலைவர் ஆல்மோஸ்ட் என்ன சொல்லிட்டாரு போட்டோ போட்டு பார்த்துருக்கீங்க. லெமனை கரெக்டா வச்சோம்னா லெமன் டேஸ்ட் அப்படி 15 நிமிஷம் பண்ணிட்டே இருந்தாரு. இல்ல சார் இதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. இது போனாரு ஏன் தண்ணி எப்படி இருக்கு தலை சூடு உடம்பு சூடா இருக்கிறதுனால தண்ணி இருக்கு. அப்புறம் இந்த தலையில இந்த இருக்கிறது விடுபட்டு இதை முதல்ல சொல்லாம இந்த தண்ணி அப்படின்னு ஒரு நினைச்சுக்கிட்டு சார் முக்கியம் இல்லாத சொல்றாரு. அவருக்கு இது முக்கியம், கண்ணீர் முக்கியம். தண்ணி எரிச்சலா இருக்கு உடம்பு ஆரோக்கியம் ஒன்றும் கேட்கவே இல்லை. உடம்பு பாடி ஹீட்டா இருக்கிறதுனால தண்ணி எரிச்சல் இருக்கு. இப்ப நம்ம அந்த நிலையில் சொன்னாரு சரி என்ன பார்த்தாலும் சரி போய் சாட்டை காட்டு அவங்க ஒரு மேலே பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி அதான் வந்தேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது பக்கம் என்ன வந்துட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மெடிசன் எடுத்துக்கல. ஆல்மோஸ்ட் 15 வருஷத்துக்கு மேல டெஸ்ட் இருக்கு. இப்ப எனக்கு ஒரு சொன்னதா இருந்தேன் in between the smiling இருந்தது, laughing in between speech இருந்தது. சிம்பிள் கலரான அது வந்து டெலிஷன் கலெக்ஷன்ஸ் ஆப்ஜெக்ட் சிம்பிளா போட்டு விளையாட கேட்கலாம். ஆஃப்டர் 1 month அந்த இதுல வந்து லைட்டா அடிப்பு இருக்கு. அது ஒரு 2 மாசம் ஆகும். 3ஆம் மாசம் வராரு கட்டி இறந்துருக்கு. 15 வருஷத்துக்கு மேல உள்ள கட்டி ஆபரேஷன் பண்ணி சொன்ன கட்டி வெறும் பலமான பேட்டியில ஆட்டோமேட்டிக்கா பிரேக் போற வருஷத்துல கொடுத்தது சும்மா தகுதியில்லை. அப்ப போற வருஷத்துல பார்த்ததுனாலதான் பண்ணி கொடுத்தாங்க. இன்னும் 2 மணி நேரம் வெட்டி வேற ஏதாவது வெட்டாளுக்கு வேற எதுவும் எல்லாருக்கும் மிஸ்ஸாரு நம்ம எல்லாருக்கும் எல்லாருக்கும் மிஸ் ஆகல. அப்புறம் ஒரு 3 மாசம் வச்சு ஓப்பனுக்கு ஓப்பன் ஆகுது. ஓப்பன் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவரு ஒரு 10 பேர் ஒரு போட்டோ இருக்காங்க. போட்டோ இருக்கீங்க ஆல்மோஸ்ட் சார் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுங்க. ஆல்மோஸ்ட் பாருங்க இப்போ நேற்று பார்த்தா ஆல்மோஸ்ட் சிஸ்டம் பறவை கட்டமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் எல்லாம் ரெடி ஆச்சு. இன்னொரு பேர் ரெண்டு ஆயிரத்தி விசிட் பண்ணுது. நாளைக்கு டார்கெட் அப்படிங்கிறது அதோட இம்பார்ட்டன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதை எதுக்கு வர பிரச்சனை பண்றீங்களோ அதான் கண்டெக்ட் ஆகும். இம்பாக்ட் கரெக்டா கொடுக்கணும்னா அதெல்லாம் இருக்கும்.